ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர் ரெகுலராக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோனே எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, சிஸ்டர் எனக்கு ஒரு கருக்குழாய் அப்படிங்கிறது தான் இருக்குது, எனக்கு பிறவியிலேயே ஒரு கருக்குழாய் தான் இருக்குது, நான் ரெகுலராக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாமா, ரெகுலராக எனக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர் எக்டோபிக் ப்ரெக்னன்சினால் ஒரு டியூப் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்க நாங்கள் எப்படி கருமுட்டை வளர்ச்சியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு டியூப் பிளாக்கேஜாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க உணவு முறைகளை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த 5 உணவுமே கருமுட்டை குவாலிட்டியாக வளர்கிறத 100% உறுதி பண்ணக்கூடியது. நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே கருமுட்டை ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த உணவுகளை உங்களுடைய ஒவ்வொரு மாதம் ஃபுட் சைக்கிளையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வெறுமனே நீங்கள் கருக்குழாய் அடைப்பு இருக்கவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இல்லை ஒரு டியூப் இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, கருமுட்டை வளர்ச்சி இல்லைனா அவங்களுமே தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான உணவுனே எடுத்துக்கலாம். குறிப்பாக கருக்குழாய் அடைப்பு இருக்கிறவங்க, ஒரு டியூப் தான் இருக்கிறவங்க, இவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் இது. நார்மலாக ஒரு கருக்குழாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு குழாய் தான் டியூப் பிளாக்கேஜாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது, டபுள் டியூப்பும் உங்களுக்கு பிளாக்கேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் பட்டர்ஃப்ளை யோகா. பீரியடான 5வது நாள்லேருந்து பீரியடான 18 நாள் வரைக்கும் பட்டர்ஃப்ளை யோகா ரெகுலராக பண்ணுங்கள். இது பிளட் சர்க்குலேஷனை உங்கள் யூட்ரஸ்க்கு அதிகப்படுத்தும். இதனால் எங்கேயாவது பிளாக்கேஜ் இருந்தால் கூட அது ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குழாய் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறவங்க நம்மளுடைய ஹார்மோனை சரியாக வச்சுக்கணும். ஏன்னா கருத்தரிக்கை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு, நம்ம கருமுட்டையோட தரத்தை உயர்த்துறதுக்கும் நல்ல சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறதா வழக்கமாக வச்சுக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய கருமுட்டையோ குவாலிட்டியாக அதிகரிக்கணும், அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ குறைபாடையும் குறைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய உணவுகளில் முதல் உணவு அப்படிங்கிறது போலேட் அண்ட் அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது. அதாவது ஃபோலிக் கண்டென்ட் அப்படிங்கிறது குழந்தையோடைய நர்வ் சிஸ்டம் இல்லை குவாலிட்டியாக வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கு கீரைகள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கீரை ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, ப்ரோக்கலி அப்படிங்கிறது. இது எல்லாத்துலேயுமே ஃபோலிக் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது, அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது இது 3ல் தான் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பயிறு வகைகளில் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலையாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஜோயா பீன்ஸு, காராமணி, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதோட கருமுட்டையோடைய தரத்தை மேம்படுத்தி சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கும், கருவாக மாறுறதுக்கும், கர்ப்பப்பையில் பதிகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது முக்கியமான உணவு அப்படிங்கிறது ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஆரோக்கியமான கொழுப்புகள் எதில் இருக்கோ அதை எல்லாமே எடுத்துக்கணும். ஏன்னா கொழுப்புகள் நல்ல கொழுப்புகளாக இருந்தால் தான் அது ஹார்மோன்ஸை நல்லபடியாக உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த நல்ல கொழுப்புகள் அப்படிங்கிறது நட்ஸ் ஐட்டத்துலேயும் சீட்ஸ் ஐட்டத்துலேயும் தான் அதிகமாகவே இருக்கும். பழங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களையும் இருக்காது. அவகாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழத்தில் மட்டும்தான் இருக்கும். நட்ஸு, சீட்ஸு இதை பொறுத்த வரைக்கும் பாதாம், அதே மாதிரி வால்நட்டு, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, அதே போல் உங்களுக்கு சியா சீட், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி 4 பாதாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதோட தோல் உரித்து எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆச்சும் நீங்கள் சியா சீடு தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது எல்லாமே கருவுடைய தரத்தை மேம்படுத்தும், ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அப்படிங்கிறது உடலில் ஹார்மோன் சீராக இயங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் அப்படிங்கிறது தான். புரோட்டீன் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தில் அதிகமாகவே இருக்கும். ஒன்று பால், இன்னொன்று முட்டை. அது இல்லாமல் நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் இருக்கும். ஆனால் சிக்கன் உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மீன் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகப்படியான புரோட்டீன் அப்படிங்கிறதே இருக்கும். டெய்லி 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முட்டை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில் கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது. இது நம்மளுடைய கருவை நல்ல ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த முட்டையோட மஞ்சள் கருவை ரிமூவ் பண்ணிடுவீங்க. வெறும் அந்த வெள்ளைக்கருவு மட்டும்தான் சாப்பிடுவீங்க. ஒரு முட்டையோ நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா அதனால் எந்தவித எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக அதில் உள்ள சத்துக்கள் குழந்தையோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2-3 முட்டை எடுக்கிறீங்கன்னா ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் 2 முட்டையோடைய எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் நீங்கள் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
முழு தானியங்கள் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, குறிப்பாக இந்த கருக்குழாய் அடைப்பு ஒரு குழாய் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு குழாய் வச்சு நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸில் வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸு, தினை, ராகி, இல்லை அப்படின்னா கைக்கூத்தல் அரிசி, சிவப்பரிசி, கருப்பரிசி இந்த மாதிரி விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இன்டைரக்டாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு கருப்பதிகிறதுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும். 5வது முக்கியமான உணவு அப்படிங்கிறது விட்டமின் சி அப்படிங்கிறது தான். இந்த விட்டமின் சி தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இரும்பு சத்தை நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த விட்டமின் சி எதுலனா அதிகமாக இருக்கும்னா புளிப்பு நிறைஞ்ச உணவுகளில் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு விட்டமின் சியும் இரும்பு சத்தும் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது நெல்லிக்காய் அப்படிங்கிறது தான். டெய்லி ஒரு மலர் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இது ஆஃப்டர் ஓவலேஷன், பிஃபோர் ஓவலேஷன் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஆனால் சுகர் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஆரஞ்சு பழம், ஸ்ட்ராபெரி இல்லை பெரிஸ் ஐட்டம் எல்லா பழங்களுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்கள் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து உங்களுடைய உடம்புல இருந்து ஆக்சிஜன் நேற்றத்தை தடுப்பான்களை செயல்படக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே உங்கள் உடம்புல நல்ல ஃபேக்ட் உருவாகிறதுக்கும் அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் அழிகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 உணவுகளுமே கருமுட்டை குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் டிஎன்ஏ செல் உருவாக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்த விட நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் 2 to 3 லிட்டர் வாட்டராச்சும் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அன்வான்டான ஹெல்த்தியற்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் சுகர் ஃபுல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கருப்பட்டி, பனவெல்லம் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்டு ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கரி ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு கருக்குழாய் தான் இருக்குது அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இந்த உணவுகள் எல்லாமே ஒரு 3 months வரைக்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதுலேயும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, பேபி கிளிக் ஆகலை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. பேசிக்கான ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கருக்குழாய் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிலே ஆக உங்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கருக்குழாய் தான் இருக்குன்னா கருமுட்டைகளோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த விஷயங்களை சொல்கிறேன். தயவு செஞ்சு ரொம்ப நாள் நீங்கள் இழுத்தடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கான ஃபாலிகுலர் ஸ்டடி இல்லைன்னா ஐயுஐ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 months வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். 3 monthsலேருந்து 6 months வரைக்கும் கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினான்ஷியல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த ஃபுட் சைக்கிளை மட்டும் ரெகுலராக நீங்கள் ஒரு வருஷம் என்ன வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போ கிளிக் ஆகணும் நம்மளால் 100% இந்த மாதமே கிளிக் ஆகணும்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாக எனக்கு வீடியோஸ் தேவை, அதுக்கு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொன்னீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக எல்லாரோடைய கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நான் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் மெம்பர்ஷிப் வாங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேம் வச்சு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபீட்பேக் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.